இன்று மோகினி ஏகாதசி. சித்திரை திங்கள் 25ஆம் நாள் வியாழக்கிழமை, மே மாதம் 8ஆம் தேதி. வளர்பிறை ஏகாதசி விரதம் பாவங்கள் போக்கி நல்லருள் புரியும் மோகினி ஏகாதசி. சித்திரை அல்லது வைகாசி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். விஷ்ணு பகவான் வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இதற்கு மோகினி ஏகாதசி என்ற பெயர் வந்தது. ஏகாதசி என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணு பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏகாந்த தினமாகவே இருக்கும். பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த தினமாக கருதப்படும் ஏகாதசி திதியானது ஒவ்வொன்றிற்கும் தனி சிறப்பு உள்ளது. வைகாசி மாதம் வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி என்று பெயர். ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் வைகாசி மாத வளர்பிறை ஏகாதசியின் போதுதான் மோகினி அவதாரம் எடுத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதனால்தான் இதற்கு மோகினி ஏகாதசி என்ற பெயர் வந்தது. இந்த நல்ல தினத்தில் விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் இந்த பிறவியின் வினைகள் மட்டுமல்லாமல் முந்தைய பிறவியின் வினைகளும் சேர்ந்து அழியும் என்பது ஐதீகம். அன்னை சீதா பிராட்டியை பிரிந்து பாடிய பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தன் துன்பம் தீர்க்கும் வழியை தனக்கு உபதேசம் செய்யுமாறு வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார். பரம்பொருளான ஸ்ரீ ராமபிரானின் திருவுள்ளம் அறிந்து கொண்ட வசிஷ்ட மாமுனிவர் இந்த உலகிற்கு மோகினி ஏகாதசியின் சிறப்பை உணர்த்தவே ஸ்ரீ ராமபிரான் இவ்வாறு கேட்பதை உணர்ந்தார். குருவின் ஸ்தானத்தில் இருந்து ஸ்ரீ ராமபிரானுக்கு மோகினி ஏகாதசியின் மகிமையை எடுத்து கூறி ஸ்ரீ ராமபிரானை ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்க செய்தார் வசிஷ்ட மாமுனிவர். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் இந்த நிகழ்வினை தர்மபுத்திரருக்கு எடுத்து கூறும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மோகினி ஏகாதசியின் மகிமைகளையும் எடுத்துரைத்தார். முன்னொரு காலத்தில் சரஸ்வதி நதிக்கரையில் பத்ராவதி எனும் நகரத்தில் யுதிமன் என்பவன் ஆண்டு வந்தான். அவனுடைய அரசில் தனபாலன் என்ற வணிகன் ஒருவன் இருந்தான். தனபாலன் மிகச்சிறந்த திருமால் பக்தன். அவனுக்கு 5 மகன்கள் இருந்தனர். இளையவனான திருஷ்ட புத்தி மிகவும் கீழ்த்தரமான செய்கைகளை கொண்டவன். திருடனாகவும் பெரியவர்களை மதிக்காமல் கடவுள்களை நிந்திப்பவனாகவும் இருந்தான். அவனது தீய நடவடிக்கைகளை பொறுக்க முடியாத தனபாலன் அவனை இல்லத்தை விட்டு வெளியேற்றிவிட்டான். திருஷ்ட புத்தி ஒரு திருடனாக மாறி கொள்ளையடிப்பதில் ஈடுபட்டான். காவலர்களால் பிடிபட்டு பல முறை தண்டிக்கப்பட்டான். கடைசியில் அவன் நாடு கடத்தப்பட்டான். காட்டில் வாழ்ந்தபோது அவன் நோய்வாய்ப்பட்டு அன்றாட வாழ்க்கையை வாழவே சிரமப்பட்டான். ஒவ்வொரு நாளையும் நரகமாக கழித்து கொண்டிருந்தவன் ஒரு நாள் காட்டில் கௌண்டின்ய முனிவரின் குடிலை கண்டான். முனிவர் கங்கையில் நீராடிவிட்டு குடிலுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய ஈர ஆடையிலிருந்து சிதறிய நீர்த்துளிகள் சில திருஷ்ட புத்தியின் மேல் விழுந்தன. உடனே அவன் மனதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அவன் தான் செய்த தவறுகள் அனைத்திற்கும் பிராயச்சித்தம் தேட நினைத்து முனிவரின் பாதத்தில் விழுந்தான். திருஷ்ட புத்தியின் கதையை கேட்ட முனிவர், பாவங்கள் செய்ய பல வழிகள் இருப்பது போல அவற்றிலிருந்து விடுதலை பெறவும் பல வழிகள் இருக்கின்றன. அவற்றுள் தலை சிறந்தது மோகினி ஏகாதசி விரதம். அன்றைய நாளில் விரதமிருந்து மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் பெருமாளை வழிபாடு செய்தால் உன் பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்றார். திருஷ்ட புத்தியும் தன் உயிர் பிரியும் நாள் வரை ஒவ்வொரு வருடமும் மோகினி ஏகாதசி நாளில் முனிவர் கூறிய வண்ணமே விரதம் இருந்தான். இறுதியில் ஆயுள் முடியும் போது பாவங்கள் நீங்கி கருட வாகனமேறி வைகுந்த பதம் அடைந்தான். மோகினி ஏகாதசியின் பெருமையை உணர்த்தும் இந்த கதை ஏகாதசி மகாத்மியத்தில் உள்ளது. பொதுவாகவே ஏகாதசி விரதம் பல புண்ணிய பலன்களை அருள வல்லது. பாவங்கள் போக்கி நல்லருள் தருவது. அதிலும் மோகினி ஏகாதசி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கியது போல் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் அனைவருக்கும் இறைவன் நன்மையை வாரி வழங்குவார் என்பது ஐதீகம். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழும் கணவன் மனைவி தம்பதியினர் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் கருத்து வேறுபாடு நீங்கி சேர்ந்து வாழ்வார்கள் என்று புராண நூல்கள் கூறுகின்றன.
இந்த நாளில் விரதமிருந்து துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தி 8 எழுத்து மந்திரத்தை உபதேசித்து நாளை துவாதசி திதியன்று பாரணை செய்து விரதம் முடிக்க வேண்டும். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதும் செய்து வர பிறவி பிணி நீங்கி இறைவனின் திருவடிகளை சேரலாம். மோகினி ஏகாதசி விரத கதை இனிதே நிறைவடைந்தது.